ராதிகா, சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் முதல் வாரத்தில் வரப்போகிறது என்ற ஒரு போஸ்ட் கார்டு தற்போது வைரலாக சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் அது குறித்து தேர்தல் ஆணையம் எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை. ஒரு பொய்யான போஸ்ட் கார்டு தான் தற்போது சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வைரலாகும் போஸ்ட் கார்டில் உள்ள தகவல் உண்மையா இல்லையா என்பது குறித்து தேர்தல் ஆணையத்தை நாம் பேசிய போது தேர்தல் ஆணையம் கொடுத்த தகவல் என்னவென்றால், தேர்தல் இந்தியா மத்திய டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை தேர்தல் ஆணையர்கள் 4 பேர் மற்றும் மூத்த தேர்தல் அதிகாரிகள் அடங்கிய குழு 7 பேர் அடங்கிய குழு தற்போது தமிழகத்திலே தலைநகர் சென்னையிலே இருக்கிறது. தற்போது அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரியாக சென்னையிலே இருக்கும் தமிழகத்தின் தலைமை தேர்தல் அர்ச்சனா பட்நாயக் உள்ளிட்ட தேர்தல் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே முன்னேற்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று. நேற்று புதுச்சேரியிலே அவர்கள் தங்களுடைய பணியை முடித்துவிட்டு இன்று சென்னையிலே தற்பொழுது அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாளைய தினம் மிக முக்கியமாக 38 மாவட்டங்கள், தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களில் கலெக்டர்கள், மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள், கலெக்டர்கள் மற்றும் அதே போன்று எஸ்பிக்கள், காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்கும் காவல்துறை அதிகாரிகள், அவர்கள்தான் காவல்துறை தலைவர்கள் மாவட்டத்திற்கு. எனவே அவர்களிடமும் 38 கலெக்டர்கள், 38 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் தமிழகத்தின் உயர் போலீஸ் அதிகாரிகள், உயர் IAS அதிகாரிகள் ஆகியோரிடம் தற்போது நாளை கலந்து ஆலோசனை செய்ய இருக்கிறார்கள். அந்த கலந்துரையாடலின் போதுதான் தற்போது முன்னேற்பாடுகள் எப்படி இருக்கின்றன, SIR பணிகள் முடிந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வந்துவிட்டது, வாக்குச்சாவடிகள் எத்தனை இருக்கிறது, போலீஸ் பாதுகாப்பு எவ்வளவு இருக்கிறது, எந்தெந்த இடங்கள் பதற்றமானவை, எந்தெந்த இடங்களில் கட்சிகளிடையே மோதல் ஏற்படலாம் போன்ற பல்வேறு கருத்துக்களை எல்லாம் கலந்து ஆலோசித்து அதன் அடிப்படையிலே ஒரு அறிக்கையை தயார் செய்ய இருக்கிறது இந்த 7 பேர் கொண்ட குழு. இந்த 7 பேர் கொண்ட குழு யாரோட தலைமையில் வந்திருக்கிறது என்றால், மனிஷ் கார்க் IAS அதிகாரி, அவர் தற்போது டெப்டி எலெக்ஷன் கமிஷனராக இருக்கிறார் மத்திய தேர்தல் ஆணையத்திலே. எனவே மனிஷ் கார்க் தலைமையிலான மற்ற துணை தேர்தல் கமிஷனர்களாக இருக்கும் பன்வார் பிரகாஷ், பவன் குமார் சர்மா, சஞ்சய் குமார், ஆஷிஷ் கோயல் ஆகிய 5 பேரும் மற்றும் 2 தேர்தல் ஆணைய மூத்த அதிகாரிகள் என 7 பேர் அடங்கிய குழு வந்திருக்கிறது. இவர்கள் கலந்து ஆலோசித்து ஒரு அறிக்கையை தயார் செய்து தமிழகத்தின் தேர்தலுக்கான தயார் நிலை என்ற அறிக்கையை மத்திய அரசினுடைய டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையர்கள் இருக்கிறார்கள், 3 பேர் இருக்கிறார்கள், அவர்களிடம் கொடுப்பார்கள். அந்த தலைமை தேர்தல் அடிப்படையிலே அடுத்த வாரம் சென்னைக்கு அவர் வர இருக்கிறார். சென்னையில் அவர் தேர்தல் முன்னேற்பாடு கொடுத்து அவரே நேரடியாக ஒரு கலந்துரையாடலை நடத்திய பிறகு முடிவினை எடுப்பார்கள். அதன் பின் இந்த மாத இறுதியிலே, பிப்ரவரி மாத இறுதியிலே, அதாவது 28ஆம் தேதி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிப்ரவரி 28 அல்லது மார்ச் 1ஆம் தேதி செய்தியாளர்களை அதிகாரப்பூர்வமாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் செய்தியாளரை சந்திக்க இருக்கிறார் டெல்லியிலே. அப்பொழுதுதான் தமிழகத்திலே தேர்தல் எப்பொழுது நடத்தப்படும், தமிழகத்தில் தேர்தல் ஒரு கட்டமாக நடைபெறப் போகிறதா, 2 கட்டமாக நடைபெறப் போகிறதா என்று பார்ப்பார்கள். முதலில் பொதுவாக தமிழகத்தின் தேர்தல் வரலாற்றில் தமிழக தேர்தல் ஒரே கட்டமாக தான் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த முறையும் ஒரே கட்டமாக நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஏப்ரல் முதல் வாரத்திலா, ஏப்ரல் 2வது வாரத்திலா, அல்லது ஏப்ரல் மாதத்திலா அல்லது மே மாதத்திலா என்பதையும் அப்பொழுதுதான் அறிவிப்பார்கள். எனவே அதுவரை பரவுகின்ற தகவல்கள் ஏதிலும் உண்மை இல்லை என்றால், ஒருவேளை ஏப்ரல் முதல் வாரமும் இருக்கலாம், ஏப்ரல் 2வது வாரமும் இருக்கலாம், 3வது வாரத்திலும் இருக்கலாம், 4வது வாரத்திலும் இருக்கலாம், அல்லது மே முதல் வாரத்திலும் இருக்கலாம். எனவே இறுதியான தகவல் என்பது தேர்தல் ஆணைய அதிகாரிகள், குறிப்பாக தலைமை தேர்தல் ஆணையர் செய்தியாளரை சந்திக்கும் போது இந்த மாதம் 28 அல்லது மார்ச் 1ஆம் தேதி செய்தியாளரை சந்திக்கும் போது அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தில் தேர்தல் ஏப்ரல் மாதத்திலா அல்லது மே மாதத்திலா என்பதை அப்பொழுதுதான் அறிவிப்பார்கள். அதுவரை பரவுகின்ற தகவல்கள் ஏதும் உண்மை இல்லை என்பதுதான் தற்போதைக்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் உறுதியாக தெரிவித்தது. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பரிந்துரை தற்போதுதான் கொடுக்கவே போகிறார்கள். இந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் தமிழகத்திலே எப்போது தேர்தல் நடத்தலாம், தேர்தலுக்குரிய காலகட்டம் என்ன, தேர்வுகள் எல்லாம், மாணவர்களுக்கான தேர்வுகள் எல்லாம் முடிந்து விட்டதா, விடுமுறை நாளாக இருக்கிறதா, எந்த நேரத்தில் நடத்தினால் சரியாக இருக்கும், விழா காலம் ஏதேனும் இருக்கிறதா, மத ரீதியான பண்டிகைகள் ஏதேனும் வருகிறதா போன்ற அனைத்தையும் கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் தான் தலைமை தேர்தல் ஆணையர் முடிவு செய்ய இருக்கிறார். எனவே தலைமை தேர்தல் ஆணையர் அறிவிப்பதுதான் இறுதியான முடிவாகும். எனவே ஏப்ரலா மே மாதமா என்றால் இந்த மாத இறுதியில் தான் நமக்கு உறுதியாக தெரிய வரும். ஆனால் கடந்த கால வரலாறுகளை பார்க்கும்போது ஏப்ரல் மாதத்தில் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. ஏப்ரல் 2வது வாரம் அல்லது 3வது வாரத்திலே
தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இறுதியான உறுதியான முடிவு என்பது தலைமை தேர்தல் ஆணையர் அறிவிக்கும் போதுதான் நமக்கு தெரிய வரும். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.